கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இரவு ஜெப வேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை, வாழ்க்கை மாற்றத்திற்கான இந்த வல்லமையான இரவு ஜெப வேளையிலே உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்ற உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையின் போக்கு, ஐயா, உங்கள் வாழ்க்கை எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்க இருக்கிறது, எப்படி நடக்கும் என்பதை குறித்து எல்லாம் இன்று தியானிக்க போகிறோம். அது யார் கையில் இருக்கிறது? அதை நிர்மாணிக்கும் பொறுப்பு, அதை திட்டமிடும் பொறுப்பு, அல்லது அதை நேராக்கும் சீராக்கும் பொறுப்பு யார் கையில் இருக்கிறது? அழிக்கவோ ஆக்கவோ அல்லது செயல்படுத்தவோ நிர்மூலமாக்கவோ அந்த அதிகாரம் எல்லாம் யார் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்தி நேர்படுத்தி நிலைநிறுத்தி நிச்சயமாய் ஒரு செம்மையான பகுதிக்கு அதை கொண்டு செல்ல முடியும். உயர்வும் உன்னதமுமான ஒரு நிலைமைக்கு அதை கொண்டு போகிற ஒரு அதிகாரம், கிருபை, அதற்குரிய வல்லமையும் நம்முடைய கரத்திலே, உங்கள் கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகலாகாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேகர் இப்படியாய் பேச கேட்டிருப்பீர்கள். ஐயா, இந்த உலகத்திலே யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை, என் உறவினர்கள் எனக்கு உதவி செய்யவில்லை, நாம் நம்பியிருந்தவர்கள் எனக்கு உதவி செய்யவில்லை, என்னை இவர்கள் உயர்த்தி விடுவார்கள், இவர்கள் கரம் பிடித்து தூக்கி விடுவார்கள், இவர்கள் என்னை உயர்த்துவதற்கு உதவி செய்வார்கள், எனக்கு இவர்கள் செய்வார்கள் என்று நம்பி அதை ஏமாந்து அப்படியே தொலைந்து போனவர்கள் இருக்கிறார்கள். காலம் முழுவதும் இந்த நம்பிக்கையிலும் இந்த ஏமாற்றத்திலும் தங்கள் வாழ்க்கை முழுவதையும் கழித்து விட்டவர்கள் இருக்கிறார்கள். யாரையோ நம்பி யாரோ உதவி செய்வார்கள் என்று மிக நீண்ட காலமாய், மிக நீண்ட நாட்களாய் காத்திருந்து ஏமாந்து போனவர்களும் உண்டு. நன்றாக கவனியுங்கள். இன்னும் அநேகர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. யாருமே எனக்கு, நான் நம்பி இருந்தவர்கள் இவர்கள் செய்வார்கள், அவர்கள் செய்வார்கள், இவர்கள் எப்படியாவது எனக்கு உதவுவார்கள் என்று நம்பி இருந்தேன், எல்லோரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்ற செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஐயா, உங்கள் வெற்றி, உங்களுடைய வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை எங்கே, யார் கையில் இருக்கிறது? இதை கெடுக்கவும் அழிக்கவும் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று பார்த்தீர்களானால் எவருக்கும் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கவும் அழிக்கவும் அதிகாரம் இல்லை. இந்த பொல்லாத சத்துரு இந்த உலகத்திலே கொல்லவும் அழிக்கவும் திருடவும் ஜனங்களுடைய நல்ல வாழ்க்கையை அல்லது வாழ்க்கையை, அவருடைய குடும்ப வாழ்க்கையை, நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற பொல்லாத பிசாசுக்கு கூட நீங்கள் இடம் கொடுக்காத வரைக்கும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆதலினால் தான் கர்த்தர் சொன்னார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எப்படி எதிர்த்து நிற்பது? தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிட்டு, தேவன் உங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளை அறிக்கையிட்டு பேசி அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தோடு உறுதியோடு நீங்கள் நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் கொண்டு போட்ட பிரச்சனைகளும் துன்பங்களும் உபத்திரவங்களையும் அள்ளி சுருட்டி கொண்டு போவான் என்பதிலே மாற்றமே இல்லை. அப்ப யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது? கர்த்தருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வாசிக்கிறோமே. எஸ், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பிள்ளைகளாக செய்தார். அப்படி அல்ல, பிள்ளைகள், இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தவர், அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்த பிறகு, அந்த அதிகாரங்களை எல்லாம், கொடுக்க வேண்டிய அதிகாரங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த பிறகு சொல்லுகிறார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. ஹல்லேலூயா! எத்தனை ஒரு மகிமையான காரியம் பாருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. இப்படியாக யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், யோசுவா 1:8 கர்த்தர் யோசுவாவுக்கு ஒரு அற்புதமான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஐயா, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இனி நீ எதிர்கொள்ள வேண்டிய யுத்தங்களும் போராட்டங்களும், எதிர்கொள்ள வேண்டிய ராஜாக்களும் ராணுவங்களும் தேசங்களும் அதிகமாயிருக்கிறது. நீ கடந்து சொல்ல வேண்டிய யோர்தான் இருக்கிறது, எரிகோ இருக்கிறது, இன்னும் நீ கடந்து செல்ல வேண்டிய பல்வேறு போராட்ட பாதைகள் இருக்கிறது. இவற்றிலெல்லாம் நீ ஜெயம் கொள்ளும்படியாய், இவற்றையெல்லாம் நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய், இவற்றில்
எல்லாவற்றின் மீது நீ ஆளுகை செய்யும்படியாய் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடியுங்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும், நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்களும் இடைஞ்சல்களும் தொந்தரவுகளும் உபத்திரவங்களும் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, வெற்றியை நிச்சயமாய் நீங்களே சுதந்திரித்துக் கொள்வீர்கள். பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. ஓஹோ, அப்பொழுது ஐயா, இந்த நியாயப்பிரமாணத்தை நான் இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீங்கள் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். சிலர் நாம் தியானிக்கிறோம், ஆனால் அதை கடைபிடிப்பதில்லை, அதை அதன்படி செய்ய விரும்புவதில்லை. வார்த்தையை கேட்கிறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், ஆனால் செயல்படுகிறதிலே தாமதமாகி விடுகிறோம், சளைத்து போகிறோம், அல்லது செயல்படாமலே போகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்யும்படி கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. அப்பொழுது நீ உன் வழியை, you can make your way success. அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் மறந்து விடாதீர்கள். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி நேர்படுத்தி நிலைநிறுத்த அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஐயா, இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைகிறான். ஓ மைட்டி காட், இதற்கு மிஞ்சிய பிரமாணமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள், ஐயா, இரவும் பகலும் அதை தியானிக்கிறீர்கள், அதன்படி செய்வதற்காக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் கர்த்தருடைய வார்த்தைகள், அதாவது கர்த்தருடைய வார்த்தைகள், அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல அதிகாரம் உள்ள வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அதை பேசி உங்கள் சூழ்நிலைகளுக்கு எதிராய் அல்லது உங்கள் சூழ்நிலைகளுக்கு மேலாய் உங்கள் காரியங்களை மாற்றுவதற்கும், சிக்கல்கள், சிரமங்கள், ஆபத்துகள், உபத்திரவங்களில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கும், நீங்கள் சுகமடைவதற்கும், ஆரோக்கியம் அடைவதற்கும் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். தேவனுடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயத்தை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுதே பிசாசு நடுங்க ஆரம்பித்து விடுவான். ஐயா, உங்கள் பிரச்சனைகள் உங்களை கண்டு ஓட ஆரம்பித்து விடும். தொடர்ந்து முன்னேறுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். இந்த வார்த்தைகள் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பிரியமானபடி நடந்து கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களே உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் அதிநிச்சயமாய் சாதிப்பீர்கள். நீங்கள் அதை வாய்க்க செய்வீர்கள். உங்கள் வாழ்க்கையை, உங்கள் வழிகளை நீங்களே வாய்க்க செய்வீர்கள். இதை மிஞ்சின பிரமாணமே இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் கையின் பிரயாசங்களில், குடும்ப வாழ்க்கைகளில் எந்த குறைவு வருகிறதோ, என்ன சிக்கல் வருகிறதோ, எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. பல்வேறு உபத்திரவங்கள், சிக்கல்கள், பல்வேறு போராட்டங்கள் மத்தியிலே ஒருவேளை யோசுவா சந்திக்க வேண்டியது இருந்தது போல, மோசே மரித்த பிறகு, ஆமென், இவர்கள் நம்பி இருந்த காரியங்கள் எல்லாம் இவர்களை விட்டு எடுபட்டு போன பின்பு, ஐயா, இவர்கள் நம்பி இருந்த செல்வங்கள், முதலீடுகள், நம்பி இருந்த தொழில், கையிருப்புகள், ஐயா, இவர்கள் நம்பி இருந்த வாழ்க்கை எல்லாம் அற்று போன பிறகு நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற சிலர் இருக்கிறார்கள் சுவாமி. ஏதோ ஒரு வகையிலே பாதிப்பு, ஏதோ ஒரு வகையிலே எல்லாவற்றையும் தொலைத்து விட்டது போன்ற ஒரு எண்ணம், ஏதோ ஒரு வகையிலே இனி முன்னேறவே முடியாது, இனி எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று தவித்துக் கொண்டிருக்கிற என் சகோதரிகள், ஒருவேளை இனி எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என் வழியை வாய்க்க செய்யும்படியாய், என்னையும் என் பிள்ளைகளையும் கை தூக்கி விடும்படியாய் இந்த உலகத்திலே எவருமே இல்லை என்று நினைத்து உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, என் தேவனாகிய கர்த்தர் பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு, இந்த ஜெபத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இவர்களே இவர்கள் வாழ்க்கையை வாய்க்க செய்யும்படியாய் கர்த்தராகிய ஆண்டவர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் அறிக்கையிட்டு, ஐயா, விசுவாச அறிக்கையுடன், ஓ, நீங்க கொடுத்த அதிசயமான அற்புதமான வாக்குத்தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை உடைய பிள்ளைகள் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் இவர்கள் எப்பொழுது
பொழுதும் தேவ வசனங்களை உச்சரிக்கிற பிள்ளைகளாய், ஆவியின் பட்டயமாகிய ஓ லார்ட் தேவனுடைய வார்த்தையோடு விசுவாசத்தை கேடகத்தை பிடித்துக் கொண்டு நிற்கிற பிள்ளைகளாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை நிலைநிறுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இவர்களும் இவர்கள் குடும்பங்களும் பிள்ளைகளுமாய் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் கூடவே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்வீராக. அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமையின் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, தைரியமாயிருங்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே வாய்க்க செய்வீர்கள். அதை நீங்கள் காண்பீர்கள், உலகம் அதை காண்பும். நீங்கள் உயர உயர பறந்து மேன்மை அடைவீர்கள், மகிமை அடைவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.